இருந்துச்சு. நான் குக் வித் கோமாளில பார்க்கும்போது இன்னும் நல்லா எங்களுக்கு பிடிக்கும். இதுல பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்க. காமெடியா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்ன? இல்ல ஃபாஸ்டா போச்சு. சிரிப்பா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க, பார்க்கலாங்க. ஃபேமிலி மூவிஸ் நல்லா பார்க்கலாம், காமெடியாக இருந்தது. என்னோட டாட்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு ரொம்ப காமெடி மூவி பிடிக்கும். நல்லா இருக்குங்க, அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. எழில் சார் நல்லா எடுத்திருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. யூஸ்வலாக காமெடி ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இவரோடது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு இருக்க மனநிலைக்கு மக்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அந்த டிப்ரெஷனை எடுக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த படமாக இருக்கும். முக்கியமாக ரவிமரியாசருடைய நடிப்பு செகண்ட் ஹாஃபில் வந்து அபாரமான ஒரு நடிப்பு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சூப்பராக பண்ணிருக்காங்க, சூப்பராக பண்ணுங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பரா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். செம்ம காமெடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்டோட இதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். புகழ் சொல்லவே வேணாங்க, நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. சூரி நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் குக் வித் கோமாளில பார்க்கும்போது இன்னும் நல்லா எங்களுக்கு பிடிக்கும். இதுல பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு நல்லா தான் இருக்குங்க. இதுல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா நின்றுருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. புரியல மெசேஜ் என்ன சொல்ல வராங்க. எனக்கு மெசேஜ் என்ன சொல்ல வர எனக்கு ஃபுல்லாக எனக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு பையனும் இருந்தால், ஆனால் எனக்கு ஃபுல்லாக காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த படம் வந்து நான் வந்து சூப்பர் படம் இது. இந்த படம் வந்து நம்ம ரவிமரியா சார், அவர் ரோபோ சங்கரும் வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரனில் ஒரு 18 நிமிஷம் வந்து நான் ஸ்டாப் காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த சீக்வன்ஸு இன்டர்வல்லேருந்து லாஸ்ட் வணக்கம் போடுற வரையும் ஒரு சீக்வன்ஸே வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் நான் ஸ்டாப் காமெடி மாதிரி இருக்குங்க. யாருமே மிஸ் பண்ணக்கூடாத படம் இது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதேமாதிரி சாம்ஸ் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரவிமரியா சார் வேறு லெவல் பண்ணிட்டார். ரவிமரியா சார் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் படத்தை தூக்கி நிறுத்திட்டார். இவர் சாம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. புகழ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சாங்கெல்லாம் என்ஜாயபிளாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. அதுதான் நான் முதலே சொன்னேன். திருப்பி ஐம் ரீஇட்ரேட்டிங் தட் திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. 2.5 hours போனதே தெரியல. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க சப்ஜெக்ட்னு இல்லைங்க, இட்ஸ் அ குரூப் ஆஃப் காமெடியோட ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுது. ஸ்டோரியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பட் குரூப் ஆஃப் காமெடி ஆக்டர்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னங்க அது ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. புகழோட லேடி கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ விமல் வந்து களவாணி அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லை, இது காமெடி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. புகழ் சார் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. மதுரை நானும் நினச்சிட்டு இருந்தேன் அவர் கொஞ்ச நேரம் லேடி கெட்டப்பில் வருவார், படத்தில் பாதி இது மாறிடும் அப்படின்னு. ஆனால் ஃபுல் மூவிலையும் வர்றாரு. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. யாரோடது? அவங்க போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது, கிளைமேக்ஸில் வர்ற காமெடி சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு ஈக்குவலாக இந்த புகழ் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. சூரி சார் எப்படி அதில் என்கேஜ் பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு புகழ் சாரும் இதில் என்கேஜாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. என்ன வேணாலும் பேசலாமா?
தேசிங்க ராஜா வந்து புகழுக்கு தேசிங்க ராஜா சூரிக்கு பயங்கரமான பிரேக் கொடுத்த படம். அந்த மாதிரி இது வந்து புகழுக்கு பயங்கரமான பிரேக் கொடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். பட் ரவி மரியாவும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் 2 பேருக்குமே கண்டென்ட் இல்லை படத்தில். எழில் சார் எடுத்த படம் மாதிரி சுத்தமாக தெரியல எங்கேயுமே. அவ்வளோ மோசமாக இருக்குது படம். புகழுக்கு எதனால் லேடி கிட்ட போடுறாங்கன்னு தெரில. அவருக்கு லேடி கிட்ட போட்டு விட்டு அவர் ஃபிசிக்கலாக ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி அவர் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு 15 நிமிஷம் பரிதாபங்கள் வீடியோவில் கூட ஒரு 15 தடவை சிரிச்சிருவோம். இதில் மேக்ஸிமம் ஒரு 2-3 தடவை தான் சிரிச்சிருப்போம். மற்றபடி உட்கார முடியல படத்தில். படமே எடுத்திருக்க வேணாம், படத்தை தவிர்த்திருந்தா நல்லது. இது தேசிங்க ராஜா 2ங்கிறது தேசிங்க ராஜா 1க்கு அந்த டைட்டிலுக்கு அந்த படத்துக்கு நம்ம பண்ணுற அவமரியாதைன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு புகழ். ஆனால் அவருக்கான கண்டென்ட் இல்லை. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் கண்டென்ட் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது.